இந்த பிசி வந்து என்னதுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்குன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னா இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டட் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் செய்ய பிசி பிக்ஷாப் சீஸில் வந்து எல்லாமே வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருந்திருக்கும். ஏதாவது ஹார்ட்வேர் பழுதாக போயிருக்கும், இல்லை மால் ஃபங்க்ஷனாக இருக்கும், இல்லை ஏதாவது மாத்திரமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து அது பற்றினது இல்லை. இந்த வீடியோ எது பற்றினா சாஃப்ட்வேரில் இருக்க பிரச்சனை இருக்குது. இந்த பிசி வந்து பூட் ஆகுது, எல்லாம் ஓகே இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா சம்டைம் வந்து பிசி கிராஷ் ஆகுது. இப்போ சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது. பிசி சட்டோனா இல்லை, அந்த சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது. சம்டைம் வந்து கூகுளில் சர்ச் பண்ண எல்லாமே இருக்குது. ப்ரிண்டரில் கரெக்ட் பண்ணால் ப்ரிண்டர் ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படியான கம்ப்ளைண்ட் தான் இந்த பிசி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் வந்து தந்துருந்தாங்க. ஸோ இப்போ தான் என்ன செய்ய போகிறோம்னா பிசி ஒன் பண்ணி என்ன பிரச்சனை, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் ஓகே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தால் தான் கம்ப்ளைண்ட் இருக்காது. எப்படி நிறைய பிசி நடந்திருக்கு. ஃபஸ்ட் என்ன செய்வோம்னா என்ன பிரச்சனை, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி அப்படி பிசி இருக்குதா, அதே மாதிரி பிஹேவ் பண்ணுதான்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து செய்வோம்னா அதுக்கு பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணி கீபோர்ட் மவுஸ்லாம் செட்டப் பண்ணுவோம். செட்டப் பண்ணி போட்டு ஒரு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன செய்யலாம்னா நாங்கள் பிசிக்கு வந்து பவர் கேபிள் அடித்து பவர் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் சப்ளை சுவிட்சும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா பிசியை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓகே, பிசி பவர் சப்ளை எல்லாம் ஆன் பண்ணி தான் இருக்கும். பிசி ஒன்றா இல்லை, ஐ திங்க் பவர் சப்ளைக்கு யூபிஎஸ்க்கு லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா இந்த ரீஸ்டார்ட் வர சுவிட்ச் இருக்குது தானே, அந்த சுவிட்ச் அப்படி மாற்றிட்டு இருந்தோம். இது கையை அப்படி வச்சிருந்தபடியா இந்த சுவிட்சை கவனிக்கல. நீ வண்டி மாறி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கறான்னு கேக்குற எல்லாமே தெரியாம சொன்னாங்க. ஸோ இங்கே தான் பவர் சுவிட்ச் இருக்குது. என்ன செய்ய வேண்டாம், பவர் சுவிட்சை கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, பிசி பவர் ஆஃப் ஆகுது. இதில் வந்து டிஃபெக்ட் லைட் எல்லாம் இருக்குது. பட் அதை வந்து இருக்காங்க ஹோட்டலில் லைட்டு சவுண்ட் ஒட்டாமல் இருக்குது. என்ன சொல்கிறது, பிசி வந்து பவர் ஆஃப் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸும் வந்து பூட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் படி கூட விண்டோஸ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, ஒன்றாகுது, எல்லாமே செய்யுது. ஆனால் சார் அப்ளிகேஷன் பாதிக்கும் போது வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அதுக்கான என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் பார்த்துருவோம். ஒன்றா கொஞ்சம் டைம் எடுக்குது. A few moments later. சார் இப்போ என்னாச்சுன்னா நானும் ஒரு 5 நிமிஷமாக பார்த்துட்ருக்கேன். டென்ட் போட்டு ஷட் அவுட் பண்ணி இல்லை பவர் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணிட்டேன். பவர் சப்ளை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணிட்டேன். அப்பையும் கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்களே ஒன்றாக வேலை செய்யணுண்டு, மேபி கிராஷ் ஆகிட்டோ என்ன மாதிரி எல்லாம் இப்படியே சுற்றிட்டுருக்கு. நானும் பார்த்து அப்புறம் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து வெளியே போயிட்டு வந்து சரி வேறு மாதிரி தெரியலை. ஓகே, என்ன செய்ய மாட்டா இதோட ஹார்டிஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேண்டாம், இல்லை இந்த ஹார்டிஸை கலட்டி எடுப்போம். NVMe இருக்குது, அந்த NVMe கலட்டி எடுத்து இன்னொரு சிஸ்டத்தில் போட்டு அங்கே எடுத்து ஃபுல்லாக பேக்கப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு டேட்டாஸ் எதாவது இருக்குமெண்ட் போட்டுருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சிஸ்டத்துலேயே ஒன் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒன்றாயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைண்டா அதை ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஃபுல்லாக அழிச்சு போட்டு திருப்பி ஒரு விண்டோஸை ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். ரைட், அதுங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்ருங்க. நான் வந்து NVMe எடுத்து மாற்றி அதுக்கான ஒரு செட்டப்போட வந்துடுறேன். சில நிமிடங்கள் கழித்து இப்படி வருமா, இந்த அலைன்மெண்ட்டில் வருமா, இந்த அலைன்மெண்ட் சரி, ஏதோ ஒரு அலைன்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் வந்து எங்களோட டெஸ்ட் பண்ணி எடுத்து அதில் வந்து NVMe மாற்றி பார்க்கலாம் வேண்டாம். பிசி ஒன் ஆகிட்டு எனக்கு ஆயுஷ் அதிகம், இல்லாட்டிக்கு ஒரு ஐடியா அழிச்சிருப்போம். சரி, இப்போ ஜோக்ஸ் அபார்ட், இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த பிசியில் வந்து ஒன் பண்ணும்போதே ஹெல்த் செக் வந்திருக்கு. ஹெல்த் செக் வந்து 100% இருக்குது. அப்போ ஓகே அப்படின்னா விண்டோஸ் ஸ்டார்க்கு என்ன செய்யணும்னா ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் மேக்கப் எடுத்துட்டு அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து ஓகே இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விண்டோஸே பூட் ஆக எவ்வளோ நேரமான விஷயத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிஹைண்ட் ஸ்க்ரீன் அதாவது கேமராவுக்கு பின்னால் என்ன செய்யணும் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாகவே இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்தோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா டைம் வரை இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாமல் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டிக்கலாம், சம் டைம் வந்து எரர் வராது. ஆனால் சில டைம் நார்மலாக யூஸ் பண்ணிருக்கீங்க அது வந்து ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இல்லை. நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸுக்கு மேலே வந்து செக் பண்ணி பார்த்தோம். எல்லாம் செக் பண்ணி பார்த்து அந்த எரரை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன் வச்சுருக்கோம்னா அவங்களோட டேட்டா ஃபுல்லாக அவங்களோட ஃபைல்ஸ் ஃபுல்லாக பேக்கப் எடுத்து போட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது சொல்யூஷன். அதுக்கப்புறமா திருப்பியும் பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் அதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் எடுத்து வச்சுக்கிறோம்னா முதலாவது ஸ்டெப்பாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா விண்டோஸை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி போட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படி பண்ணியும் அந்த இஷ்யூ வந்து தொடர்ந்து இருக்குமெண்டா திருப்பி அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். பிசி வந்து எல்லா டைமும் கிராஷ் ஆகலை.
நான் சொல்கிறது வந்து ஹார்ட்வேர் கிராஷ் இல்லை, அதாவது பிசி ஷட்டவுனாக ரீபூட் ஆகி வர இல்லை. சாஃப்ட்வேர் சைட்டில் என்ன செய்யுதுன்னா சில அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. எப்படி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு முதலாக எங்கே இருந்துச்சுன்னா ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்கும். ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுதுன்னா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண விடாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி தான் இதுவும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஆனாட்டிக்கு இந்த சிறிய ஃபங்க்ஷன் வந்து டிசேபிள் ஆகும். ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குமான்ட்டு நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போய் பார்த்தோம். அப்போ ரெட் கலர் அடிச்சிருந்துச்சு. 2-3 GB 3-4-5 GB ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போவே எங்களுக்கு அந்த டவுட் வந்து ஓகே கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம்ண்டு ஓகே எங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சு. அந்த டவுட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போயிட்டு நீங்கள் நார்மலாக பிசிக்கு போனீங்கன்னாலே 9.82 GB தான் ஃப்ரீயாக இருக்குன்னு வருது. நாங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க. ரெண்டாவது ஃபங்க்ஷனல் வேலை செய்தாண்டு செக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அது 9.82 GB இருக்குது. ஸோ இப்படி வந்து ரெட் கலரில் இருந்த வந்து நாங்கள் நீல கலர் மாற்றிருக்கோம். ரெட் கலரில் இருந்தபடியே தான் வந்து கிராஷ் ஆகிருக்கும் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. திருப்பி என்ன செய்ய போகிறோம்டா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி போட்டு திருப்பி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி தான் திருப்பியும் அந்த இஷ்யூ வந்து தொடர்ந்து வெறுமையாக இருந்ததுண்டா இதுக்கு நாங்கள் அடுத்த என்ன செய்யலாம்ன்றது திருப்பி நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்றதுக்காக தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன். இவங்க வந்து NVMe ஸ்டோரேஜ் பாவிக்கிறாங்க. NVMe வந்து 2x6 256 GB NVMe. 256 GB NVMe வந்து அதை ரெண்டாக பிடிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரேஜ் சர்வ் பண்ணுறது கொண்டு வச்சுருக்காங்க. அப்புறமா விண்டோஸ் கொண்டு அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணுறது கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ 2025 வந்து 256 GB தான் மினிமம் ரெக்கமெண்டாக இருக்குது. நாங்கள் லோக்கல் சியாக விட்டுடுறது ஒரு 512 இல்லை 1 TB வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 256 GB போட்டிருக்காங்க. 256 GB ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. நாங்கள் அதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா நாங்கள் கஸ்டமர் எடுத்து காய்ச்சிட்டு சொல்லியிருந்தோம் இப்படி ஸ்டோரேஜ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க ஹார்ட் டிஸ்க் வந்து அடிஷனல் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி போட்டு இதில் இருக்கிற டேட்டா ஃபுல்லாக பேக்கப் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் போட்டுவிட்டு இதை வந்து வைப் பண்ணி போட்டு புதுசு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து புதுசு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட போகிறோம். போட்டுட்டு வந்து செக் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது பிரச்சனைக்கா இல்லையான்றது அந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது அது இந்த மாதிரி முடிஞ்சுது என்ற விஷயத்தையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் நாங்கள் சக்ஸஸ் ஆகிறோமா இல்லை ஃப்ளப் ஆகிறோமான்றதை கடைசி ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.